எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்க கையால விஷத்தை கூட வாங்கி குடிக்கலாம் போல. உங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு தகவல் காட்டுறேன் பாருங்க. அதாவது இன்னும் ஒரு வருஷத்துல டபுள் ஆகக்கூடிய பங்குகள் எது உங்க மனசுல இருக்கிறத திறந்து கொட்டுங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஷேர் கொட்டியிருந்தீங்க. அதுல ஒரு 2 ஷேர் வாங்கி வச்சிருந்த கேபி கிரீன் எனர்ஜி, ஒலெக்ட்ரா கிரீன் டெக்னு, அவனெல்லாம் இன்னைக்கே 10% ஏறிட்டா. ஐ சூப்பர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில ஷேர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் இருந்தாலும் அதை நான் பார்க்க விரும்பல. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு, ஒரு வருஷம் கழிச்சு அதை பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஏறின ஷேர்களை மட்டும் பார்த்து சந்தோஷம் அடைவோமாக. போறப்ப அந்த நாய் உசுன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷத்தினுடைய கடைசி ட்ரேடிங் டே இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒரு 47 பாயிண்ட் இறங்கி கரடிகளுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு நாள் கூட இறங்காம மேலேயே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும். அதனால இன்னைக்கு கடைசி நாளா சரி பரவாயில்ல உங்களுக்கு ஆறுதல் பரிசுன்னு கொடுத்துருச்சு. நண்பர்களே, உங்களுடைய 2024க்கு உண்டான எல்லா மனுஷனுக்குமே பணம் தேவைதான். அதனால பணத்தை தேடி போகிறது அப்படின்றது தப்பு கிடையாது. உங்களுக்கு 2024ல நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லா மேல வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்க வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பேட்டா இந்தியா ஷேருக்கு சக்தி இருக்கு. இவன் சக்தியோட ஓடினான்னு வச்சுங்களேன், இவன் எப்படி ஒரு 500-1000 ரூபாய் ஏறக்கூடிய சக்தி இருக்கு. இருந்தாலும் பாருங்க, ஒரு மொட்டை பாறையில கொண்டு போய் நம்மளுடைய மண்டையை மோதிக்கிட்டே என்ன ஆகும், மண்டை தான் உடஞ்சு போகும். அது மாதிரி இப்போதைக்கு ட்ரெண்டிங் கிளியா இருக்கக்கூடிய ரயில்வே துறை, பாதுகாப்பு துறையெல்லாம் எப்பாவது ஒரு சின்ன நியூஸ் வந்தா கூட டபக்குன்னு ஏறிடுவாங்க. ஆனா இந்த பேட்டா இந்தியா இருக்கிறது வந்து ஒரு செருப்பு டிபார்ட்மெண்ட். அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி வரணும் இல்லையா, ஏதாவது ஒரு பிசினஸ் நியூஸ், ஏதாவது கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது நியூஸ் வரணும். அப்படி நியூஸ் வராத வரைக்கும் இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக தான் இவன் மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த டெக்னிக்கல் வந்து இப்போதைக்கு வந்து உளுந்திருக்கு. ஸோ மேல் நோக்கி போனால் ஒரு 500-1000 ரூபாய் ஏறணும் தான். நடக்குமா என்னன்றது தெரியல. நண்பர்களே, இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங் நியூஸ் என்னன்னா, இந்த வோடாஃபோன் ஐடியா ஷேர் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் ஏறி இருக்கான். எங்க 21% ஏறுவான். இவன் F&Oல இருக்கா, அதனால ஏறி இருக்கான். ஸோ ஆனால் இந்த ஷேரில் இருக்கிறது எல்லாமே கேள்வி தான். ஏப்பா நீ வந்து கடனை குறைச்சிருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா அந்த கேள்விக்கு அவன்கிட்ட விடை இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய கடன் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய 2,40,000 கோடியாக கடன் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, புதுசாக உனக்கு ப்ரொமோட்டர்லாம் ஃபண்டிங் தர்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவங்க ஏதோ 2,000 கோடி 3,000 கோடி ஃபண்டிங் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு வருஷத்துக்கு இவங்க ஒரு குவார்ட்டருக்கே எடுப்போம், ஒரு குவார்ட்டருக்கே இவங்களுக்கு 8,000 கோடிக்கு மேலே நஷ்டமாகுது. சரி, ஜியோ அதே மாதிரி நம்மளுடைய ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல்லாம் வந்து 5G பிளான் பண்ணிட்டாங்க. உன்னுடைய 5G பிளான் என்னன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கேள்விக்குறி போட விட்டுட்டேன், போட்டுறேன். அதே மாதிரி உங்களுடைய மந்த்லி மாசமான உங்களுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்டோம்னா அதுவும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இப்ப சமீபத்தில் நவம்பர் மாசம், இப்ப நம்ம இருக்கிறது டிசம்பர் மாசம், நவம்பர் மாசத்துல உங்களுடைய கிளைண்ட் டேட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னா கிடையாது. அதுல வந்து அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் 7.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாமே கேள்விக்குறி. ஆனால் அந்த ஷேர் வந்து 20% ஏறி இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இது வந்து மும்மூர்த்தியில் ஒரு ஷேரு, அதனால வருஷத்துக்கு ஒருக்கா இவன் ஏதாவது ஒரு லோ ரேட்ல இருந்து டபுள் பண்ணி விடுவான் பணத்தை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அந்த கான்செப்ட்ல இவன் ஏறிட்டான். கடைசியா இன்னொரு முக்கியமான கேள்விக்குறி என்னன்னா, கவர்மெண்ட் இந்த ஷேரை தன்னகம் படுத்திக்குமா அப்படின்றத இப்போ ஒரு கேள்விக்குறி. ஆமா, கடன் கொடுக்காமயே இருந்தா அப்ப மீதி இருக்கிற ஷேர்களையும் கவர்மெண்டே எடுத்துக்கிற மாதிரி தான் பார்க்கும். பட் அந்த கேள்விக்குமே வந்து மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுக்கு மேல நாங்க வந்து ஐடியால இப்போ நாங்க எந்த ஷேரையும் வாங்கிக்கிற மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே கேள்விக்குறியில் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஷேர் 20%, இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலேயே மச்சக்காரங்க அப்படிங்கிற மாதிரி தான். நண்பர்களே, இந்த PEL பிரமல் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஷேர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கா. ஸோ மேலேயோ கீழேயோ ஒரு சின்ன மூவ்மெண்ட், ஆனால் வேகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மேலே ஒரு சின்ன அப் மூவ்மெண்ட் அல்லது சின்ன ஒரு டைவ், கீழே ஏதாவது அவன் ஒன்று பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு மேலே ஒரு மாசமா அவன் படுத்துட்டான். இனிமேல் வந்து அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துக்கு அவன் டைவ் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த தாஜ் GVK ஹோட்டல் அப்படின்ற வந்து 2-3 வருஷமாவே என்ன பண்ணியிருக்கான்னா, எப்பெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்ல வந்து உழுகுறானோ அந்த சப்போர்ட்ல இருந்தெல்லாம் ஏறத்தான் பார்த்துருக்கான். இந்த முறையும் வந்து சப்போர்ட்ல விழுந்திருக்கான். இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு இன்வெஸ்டர் போய் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கேட்ட நேரம் இத்தனை முறை 3 வருஷமா ஏறினவன் இந்த முறை ஏறாம இறங்கிட்டான்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம காலடி எடுத்து வச்சது தப்பா போச்சுட்டு போக வேண்டியதான். பட் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவன் வந்து மறுபடியும் ஒரு 300 ரூபாய் போய் தொடத்தான் வேணும். தொடரானா இல்லையா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்ல வேண்டும்.
நண்பர்களே, சும்மா நாச்சுக்கும் போய் என்கிட்டயாவது லேண்டு வாங்குறாங்க நண்பர்களே. எவ்வளவுதான் வாங்குவாங்கன்னு தெரியல. இப்போ கோயம்புத்தூர் பக்கம் என்னை பொறுத்தவரை கோயம்புத்தூர் பற்றி மட்டும் நான் சொல்றேன். ஒரு 3 கோடி அசால்ட்டா சொல்றாங்க, 2 கோடி 3 கோடி சொல்றாங்க. சிட்டிக்குள்ள ஒரு சாதாரண ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி அல்லது வீட்டோட வாங்குற மாதிரி இருந்தா 2 கோடி 3 கோடின்னு அசால்ட்டா சொல்றாங்க. வெறும் 5 சென்ட். இதுவே நம்ம ரொம்ப தூரமா இந்த கோபி கிட்ட எல்லாம் வந்து என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கராவே 50 லட்சம் அல்லது 1 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கோயம்புத்தூர் சைடுலாம் வந்து ரொம்ப விலை அதிகமா ஏத்திட்டே இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு அப்படின்னா நீங்க வித்துட்டீங்கன்னா மறுபடியும் உங்களால வாங்கவே முடியாது. ஸோ இப்போதைக்கு அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் பீப்புள் தான் சிட்டிக்குள்ள வீட்டோட வாங்க முடியற மாதிரி இருக்கு. தெய்வத்தின் அருளால உங்களுக்கு எப்படியும் ஒரு பரம்பரை சொத்தா ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, அதெல்லாம் எந்த காலத்திலையும் வித்துறாதீங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கடன் வாங்கி அதை பாடுபட்டு அடைக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணுமே ஒழிஞ்சு சிட்டிக்குள்ள இருக்கிற சொத்தை வித்து விடக்கூடாது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னன்னா, லாபம் இருக்கா, நீ ஒரு ஷார்ட் டைம் பிளேயரா கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தான். சமீபத்தில் இந்த குஜராத் கேஸ் பார்த்துட்டு இருந்தோம், 416 ரூபாயில பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துட்டு இருந்தான். ஆனால் இவன் கரெக்டாக வந்து உட்கார்ந்துருக்கிற இடம் என்னன்னு பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு ஆகாத இடமா இருக்கு. மேபி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா இந்த 460 தாண்ட முடியாம மேபி பொங்கலுக்குள்ள ஒரு பொங்கல் அல்லது பிப்ரவரி சமயத்தில் 400 ரூபா திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நம்ம ஏன் கெட்டதை நினைக்கணும், நல்லதையே நினைப்போம். ஸோ மேலே வந்தவன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொரு முறையும் 2 வருஷமா 1 வருஷமா ரெசிஸ்டன்ஸ் தொட்டு இறங்கிட்டான். பட் இந்த முறை ரெசிஸ்டன்ட்டை தாண்டி மேலே ஒரு 600 ரூபா வரட்டுன்னு வாழ்த்துவோமாக. நண்பர்களே, யாராவது இந்த டாபர் இந்தியா வச்சிருக்கீங்களா? ஒரு சந்தோஷமான செய்தி, அவன் தன்னுடைய பாதையை வந்து குறுக்கிட்டே வர்றான். அப்படி குறுக்கிட்டே வர்றதுனால ஏதாவது ஒரு சைடு வெடிக்கணும். ஸோ மேல் நோக்கி வெடிச்சிட்டு வந்துட்டானா அடுத்த வருஷத்துல ஒரு 650 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 47 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டு அந்த கருங்காலி யாரு அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த கருங்காலி வேற யாரும் இல்லை, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், ஐசிசி பேங்க், எஸ்பிஐ போன்ற பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு மார்க்கெட் இறக்கி விட்டாங்க. சரி பரவாயில்ல, கரடிகளுக்கு ஒரு சின்ன லாலிபாப் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்ல இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஏதோ ஒரு சொல்லடிப்பட்டு கீழே இறங்குற மாதிரி காமிச்சாங்க. ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்ட்டு அவங்க பேச கேட்டு கொஞ்சம் இறங்கினாங்க. உடனே அடுத்தது அந்த ஓலா ஈவி நியூஸ் வந்துச்சு. அப்ப இருந்து மறுபடியும் இந்த 2 வீலர்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்டோவெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களே, இந்த கிராம்ப்டன் கிரீஸுடைய ஜாதகம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அவன் பார்த்து சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டானா அடுத்த வருஷத்துல பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. தற்சமயத்துக்கு அவனுடைய ட்ரெண்ட் வந்து மேல் நோக்கி போற மாதிரி காமிச்சிட்டு இருக்கா. அடுத்த வருஷம் இவன் போய் முதல்ல தொடும்போது 340 ரூபா ரேஞ்சை தொடணும். அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ணாலும் சரி, இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி இப்படியே டிராவல் பண்ணிட்டே இருந்தாலும் அடுத்த வருஷனுடைய முடிவுல வந்து ஆல்மோஸ்ட் 500 ரூபாய்க்கு மேல வர வேண்டிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. எல்லாமே அந்த கிராம்ப்டன் கையில தான் இருக்கு. இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்து மறுபடியும் பிளாஸ்ட் அவுட் ஆக போறானா இல்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இப்படியே டிராவல் ஆக போறானா அப்படின்றது அவனுடைய வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கவங்க இவனுடைய அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டை உன்னிப்பா கவனிங்க. இவன் மேல வர்ற மாதிரி இருந்தா 500 ரூபாயெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டுன்னு எனக்கு தோணுது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு கோடிக்கு சமம். இன்னைக்கு 1 லட்சம் பல வருஷங்களுக்கு பிறகு அது 1 கோடியா மாறலாம். நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்றது நம்மளை காப்பாத்துறது தான். அதாவது நம்மளுடைய பணம் ஏதாவது நம்ம டிவிடெண்ட் வாங்காம போயிடுறோம், அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாரிசுகளும் வாங்கலாம். அந்த மாதிரி அன்கிளைம்டு டிவிடெண்ட், மெச்சூரிட்டிஸ், டெபாசிட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே அன்கிளைம்டா இருக்கிறது இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு வருது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து கிளைம் பண்ணும்போது பணத்தை திருப்பி கொடுத்துறாங்க அல்லது வேற யாராவது நம்மளை ஏமாத்திடுறாங்க, அந்த பணத்துக்கு ஈக்குவலண்டா ஏதாவது தர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணணும், வர்ற பணத்தை வந்து எவ்வளவு பாதுகாப்பா போட்டு வைக்கணும் நம்மளுக்கு தெரியாது. யார் முடிவெடுக்கிறாங்க? இந்த IIPF வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நான் விஜி ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி போய் சர்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். வெறும் மொத்தமே 16 கோடி தான் இவனுடைய சொத்து. ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமே 16 கோடி தான். இவன் என்ன பெருசா லாபகரமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா 2016 இருந்து 1/4 கோடி 1/2 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மொத்தமா கடனு கூடுறது அவனுடைய சேல்ஸ் வால்யூம் வந்து 1.25 கோடி 2 கோடி. இங்க திருப்பூர்ல தெரு முக்குல இருக்கிறவங்க கூட ஒரு வாரத்துக்கு 50,000 1 லட்சம் அப்படின்ற மாதிரி கடனை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஜி ஃபைனான்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பல வருடங்களாக இதே இவனுடைய சேல்ஸ் வால்யூமே இவ்வளவுதான் இருக்கு. என்ன நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கா, யார் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்றது வந்து இந்த ஷேர்ல கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
அப்படித்தான் ஏதாவது கவர்மெண்ட்டினுடைய கம்பெனியானா அந்த மாதிரி கிடையாது. சரி, அப்ப இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எப்பன்னா நம்மளுக்கு கடைசியா டேட்டா 2017 இருந்து இருக்கு. அந்த 2017லயே இவங்க வந்து 2021ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம சார்ட் போய் நம்ம பார்க்கறோம். நம்மளுக்கு வந்து இந்த சார்ட் ஒரு பிரேக் அவுட் மாதிரி காமிச்சதுனால அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனலைஸ் பண்ணும்போது இந்த நியூஸ் வருது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா 2014 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல இடம் தான் வச்சுக்கீங்களேன். 2017 சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2017 இல்ல 2021 சமயத்துல 2021 ஜனவரியில இருந்து கணக்கு வச்சுங்க. அப்ப 2021 ஜனவரியில வந்து என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வெறும் வந்து இந்த ஷேரினுடைய விலை வந்து ஏதோ ஒரு ₹1 தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ₹1 இருந்து அவன் மேல ₹7 போயிருக்கான். அப்ப இவங்க யார் முடிவெடுத்தாங்க நம்மளுக்கு தெரியல. யார் இந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க தெரியல. பட் அவங்க விற்கவும் இல்லை. மேல ₹1 வாங்கினது ₹7 போகும்பொழுது அப்பவும் அவங்க விற்கல. அதுக்கப்புறம் இப்ப வந்து நடுவில் என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் அவங்களுடைய குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 2023ல 1.46% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் 2023ல என்ன பிரைஸா இருந்திருக்கும், ₹3 இருந்திருக்கும். அப்ப ₹1 வாங்கி ₹3 வாங்கினா ஏவரேஜ் ₹2. இப்ப வாங்கின ரேட்டு கிட்ட தான் இருக்கு. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்லை. இப்போ எல்ஐசி வந்து எப்படி ஒரு கம்பெனியில் போய் முதலீடு பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ், சேர்மேன் அது மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதன்படி தான் அவங்க போய் வாங்கி விற்பாங்க. பட் இந்த விஜி ஃபைனான்ஸ்ல வந்து இந்த ஐஏபி இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்ல யாரு முடிவெடுத்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவுமே புரியாத புதிரா இருக்கு, புதுசா இருக்கு. எது எப்படியோ கவர்மெண்ட்டுக்கு லாபம் வரக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த கிளாக்ஸோ கம்பெனி வந்து கிளிக்கு ரக்கம் முளைச்சிருச்சு, பறந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவனை நம்ம எங்க பார்த்துட்டு இருந்தோம், $1200 சப்போர்ட் எடுக்கிறான்னு நம்ம மே மாசத்துல பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளவு பெரிய ஷார்ப் ரெக்கவரி பாருங்க. பட் ஷார்ப் ரெக்கவரி ஆனாலும் அவன் 4-5 வருஷமாவே இந்த இடம் வந்து அவனால சூடு தாங்க முடியாது, அவனை இறக்கி விட்டுறாங்க. இந்த முறையும் அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணி இறக்கி விடுறாங்களா இல்ல $2000 இருந்து $3000 போகுது அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் இப்போ எவ்வளவு கொடுமையா இருக்குன்னா நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த லக்ஷ்மி மிஷன்ஸ் எல்லாம் பல வருட காலமா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு, நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இவனுடைய சப்போர்ட் வந்து மிக அழகான சப்போர்ட். எப்ப வந்து கொடுத்துருக்கான்னா இதுக்கு முன்னாடி $10,000 ரேஞ்சில் வந்து அருமையா 2 முறை பணத்தை வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பட் இந்த முறை இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி அவன் ரொம்பவுமே முயற்சி பண்றான். இந்த பேட்டரை வந்து தொடணும்னு சொல்லிட்டு கீழே வர்றான், ஆனா உடமாட்டேன்றான். எல்லாருமே ரொம்ப அவசர கொடுக்கையா இருக்காங்க. டப்புக்குன்னு போய் வாங்கி நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவன் இந்த இடத்துக்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறான் 13,000. சோ அப்ப 13,000 இருந்து மேல போகாம கீழே வந்துட்டு அப்புறம் என்ன ஆகுறது, நம்மளுக்கு இந்த கேப் வந்து அப்புறம் நஷ்ட குட்டி தான். இந்த நாங்களும் வந்துட்டோம்ல, நாங்க மட்டும் என்ன விட்டு வைப்போமா அப்படின்ற மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து இன்னைக்கு எல்லாம் பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டுறான். இந்த ஒரு வருஷத்துல அவன் பண்ண வேலை என்னன்னா இவன் தான் என் பெரிய வேலையை பார்த்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி. $377 இருந்தவன் பெருசா ரெக்கவரியே ஆகல இந்த வருஷத்துல. பட் இருந்தாலும் இப்ப இன்னைக்கு வருஷத்தினுடைய கடைசி நாள்ல 1.6% ஏறின மாதிரி காட்டுறான். இவனுடைய 5 இயர்ஸ் ரிட்டர்ன்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கான். இப்போ ஒரு பிரேக் அவுட் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்கான். ஸோ ப்ராபப்ளி அடுத்த வருஷத்துல ஏற ஆரம்பிச்சு இவனும் பழைய ரேட் வந்துச்சுன்னா கூட ஒரு 20% இதுக்குள்ள பணம் இருக்கிறதா நான் பாக்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல பொறுமையா இருந்தா தான் காசு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அவன் பெரிய அளவில் இறங்கிட்டான். $620 $650 இருந்த ஷேர் 2022ல 2023ல வெறும் $400 வரைக்கும் வந்துட்டான். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி யாராவது பொறுமையா வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய லாபத்தை சுவைக்கும் நாள். நண்பர்கள், இன்னைக்கு இந்த கோ கலர்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல மார்க்கெட்லயும் இன்னைக்கு 4% பக்கம் கும்பா. இவனுடைய பேட்டர்ன் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவன் 2022ல இருந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இவனுடைய வேலையே ரெசிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட்டுக்கு ஆடிட்டு இருக்கான். ஸோ ப்ராபப்ளி என்னை பொறுத்த வரைக்கும் இவனால இங்க நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்தா அடுத்தது $850 வந்தா சப்போர்ட் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த ஐஎக்ஸ் ஷேர் வந்து ஒரு நண்பர் நான் ஹெவியா லாக் ஆகி நிக்கிறேன், ஏதாவது நல்ல செய்தி வந்தா சொல்லுங்கன்னு அன்னைக்கு ஒரு நாள் கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட நம்ம ஆக்சுவலா சப்போர்ட் எடுத்தப்ப இது சப்போர்ட் எடுக்குதுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். மேல வந்தா நல்லா இருக்குமே. இப்ப மேல வந்தா மட்டும் இல்ல, ஒரு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காட்டுறான். ஸோ மேபி அந்த நண்பருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த கெயில் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மல்டி பேக்கர் ஆகக்கூடிய திறமை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஷேர் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 52% வச்சிருக்காங்க. பொதுவாகவே இப்ப சமீபத்தில் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பரம் இருக்கட்டும். பட் இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2012ல இருந்த சேல்ஸ் எங்க, 2023ல இருக்கிற சேல்ஸ் எங்க, இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியோட பண்றது ரொம்பவுமே அரிதிலும் அரிதானது.
அதே மாதிரி இவனுடைய ப்ராஃபிட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எங்க, இப்போ இவனுடைய ப்ராஃபிட் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கிறது எங்க. ஸோ இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் சார்ட்டினுடைய உச்சத்தில் இருக்கான். இந்த உச்சத்தை தாண்டி எவ்வளவு தூரம் போவான்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி வந்தா, ஏன்னா இவன் எல்லாத்தினுடைய ஹையையும் தாண்டிட்டான், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தாண்டிட்டா. ஸோ மேல் நோக்கி வந்து ஒரு 500 1000 அப்படின்னு லாங் டேர்ம்ல ஒரு 10-20 வருஷத்துல வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இந்த KRBL ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அந்த ஷேர்னுடைய அனலைசிஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அவனுடைய சமீபத்தில் 2 வருஷத்துல வந்து அவன் சப்போர்ட் எடுத்தா மேல் நோக்கி போற மாதிரி தான் இருக்கான். ஸோ மறுபடியும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்னா, சப்போர்ட் எடுத்தது போக இன்னைக்கு வந்து அவன் பிரேக் அவுட்டும் ஆயிருக்கான். ஸோ ப்ராபப்ளி மேல் நோக்கி வந்தான்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஷேருக்குள்ள ஒரு 100 ரூபா இருக்கிறதா தான் பார்க்குறேன். இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.